ஒண்ணும் இல்லடா, அப்பாவுக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியல, அதான் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வேற நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்துட்டேன். சரி, நீ இங்கே படுத்துக்கிறியா? மா, அப்பா சீக்கிரமா பழையபடி ஆயிடுவார்லம்மா. நிச்சயமாப்பா, நீ தூங்கு. காலையில எழுந்த உடனே பாரு, அப்பா உனக்கு குட் மார்னிங் சொல்லுவாரு. நிஜமாவா சொல்ற? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வா வா. இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட் கண்டிஷன் சரியில்லைம்மா. சீஃப் டாக்டர் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. கண்டிஷன் எதுவும் சரியில்லை. எதுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுங்க. மண்டையில இருந்து ரொம்ப ரத்தம் வடிதுமா. எப்ப சாவார்னு சொல்ல முடியாது. கண்டிஷன் வேற சரியில்லை. நான் உண்மையா தான் சொல்றேன். டாக்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நிறைய ஊசி போட்டும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. வணக்கங்க. யார் சார் நீங்க? எதுக்கு சார் இந்த நேரத்தில் வந்து காலிங் பெல் அடிச்சு தொந்தரவு பண்றீங்க? சாரி சார், என் பேர் முரளி. அசோக் நகர் பிரான்ச்சில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்கள் மேனேஜர் சுஜாதாவை ஆர்கே குரூப் பண்ண சீட்டிங் கேஸில் எந்த எவிடன்ஸும் கிடைக்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அதான் யூனியன் மூலமாக போனால் இந்த பொய் கேஸை உடைக்க முடியும்னு தோணுச்சு. அதான் உங்களை பார்த்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் சரிதாங்க. வந்து பார்க்கறதுக்கு இதுவா நேரம்? மணி 3 ஆக போகுது. பேய் பிசாசு உலாத்துற நேரத்துல பேங்க் பிரச்சனையை சொல்ல வந்திருக்கீங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா நேரங்காலம்லாம் பார்க்க மாட்டீங்களா? சாரி சார், நான் இருந்த டென்ஷனில் அவசரத்தில் அது எதுவும் பார்க்கல. தப்பு தான், மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே, உள்ள வாங்க. உட்காருங்க. சாப்பிடுங்க. இல்லை சார், வேணாம், தேங்க்யூ. முரளி, பொய் சொல்லாம சொல்லுங்க, டின்னர் சாப்பிட்டீங்களா? என்ன நேரம்னு கூட பார்க்காம டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்க சாப்பிட்டுருக்க போறீங்க? இந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டே கேஸை பத்தி சொல்லுங்க. தேங்க்யூ சார்.
இதான் சார் ப்ராப்ளம். ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளிகேஷனோட தான் இருக்கு. நீங்க யாரோ லாயரை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அவரையே வச்சுக்குங்க. இந்த கேஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே யூனியனே பாத்துக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். ஜட்ஜ்மெண்ட்ல ஒருவேளை அவங்களுக்கு கில்ட்டின்னு தீர்ப்பு வந்துட்டா அவங்களுக்கு செலவு பண்ண பணத்தை அவங்க பிஎஃப்ல இருந்தே கலெக்ட் பண்ணிக்குவோம். புரியுதா முரளி? புரியுது சார். நிச்சயமா சுஜாதா மேடம் மேல எந்த தப்பும் இல்லை சார். குட். அப்ப நீங்க போய் பெயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு அதான் நாளையே வந்தாச்சே, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த மீன் டைம் நானும் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்ட ஒபினியன் வாங்கிடுறேன். ஒன்ஸ் அகேன் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நான் வரேன் சார். வாங்க. தேங்க்யூ சார். நீ எல்லாம் யூனியன்ல இருக்க வேண்டிய ஆளியா? பார்த்து போ. இந்த நேரத்துல சாஃப்ட்வேர் கம்பெனி கேப்ஸ்லாம் கண்ணா அப்படின்னு ஓட்டுவானுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் சார். நில்லுங்க. என்ன சம்பத், அவங்க வரதுக்கு முன்னால எல்லாம் தயாரா இருக்கணும் சொல்லியிருந்தேன்ல. ரொம்ப நேரமா இங்கே தான் இருந்தாங்க. காஃபி சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருவாங்க சார். என்ன இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வெயிட் பண்றாங்களா? போய் ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். மன்னிக்கணும், தம்பதிகளா வந்து வரவேற்கிறது தான் முறை. கௌரிக்கு உடம்பு முடியாம போயிருச்சு, அதனாலதான் அவளால வர முடியல. நீங்க என்ன மன்னிக்கணும். அதனால என்ன சம்பந்தி, இது என் மனைவி மீனாட்சி. வணக்கம்மா. வணக்கம். நான் தான் நித்யாவோட அப்பா. இவன் என் பொண்ணு விஜி. ஆஹா, வணக்கங்க. வாமா, பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்க. என்னமோ தெரியல, உன் ஹஸ்பண்ட் சேகர பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. சிம்பிள் அண்ட் ஸ்வீட், பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா இருக்கார். என்ன சேகர், கரெக்டானா நான் சொல்றது? ஐயோ, ஐம் சாரி, உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். வாங்க. பிரகாஷ், நித்யா உங்ககிட்ட ஏர்லி மார்னிங் பூஜை இருக்குன்னு சொல்லிருக்கால? சொன்னாமாமா. அம்மா அப்பாலாம் மிட் நைட் தான் வந்தாங்க, அதான் கிளம்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால ஒண்ணு இல்ல. நாங்களும் நீங்க வந்த அப்புறம் தான் கணபதி ஹோமத்தையும் நவகிரக பூஜையும் ஆரம்பிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஐயர் தான் அமிர்த யோகம் போயிடும், இப்ப லேட் பண்ணா பந்தக்கால் நடுறதுக்கு தாமதம் ஆயிடுன்னு என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டார். உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? எதுக்கு வருத்தப்பட சம்பந்தி? ஆக்சுவலா பார்த்தா லேட்டா வந்ததுக்கு நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நல்ல விஷயத்தை பண்றதுக்கு எதுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. அதுதான் நாங்களும் நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. பிரகாஷ், மாமா பந்தக்காலுக்கு டைம் ஆகுது, பட்டு வேட்டி சட்டை மாத்திக்கணும். சம்பத், அவர் மேல கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஓ, சம்பந்திமா, நீங்களும் விஜயும், என்னம்மா உன் பேரை கரெக்டா சொல்லிட்டேன்ல?
நீங்க 2 பேரும் கௌரிய பாத்துட்டு வந்துருங்க. அவ ரொம்ப ஆசைப்பட்டா. சரிங்க. அமுதா, என்னங்கய்யா? இவங்க 2 பேரையும் கௌரி ரூமு கூட்டு போமா. சரிங்கய்யா. வாங்கம்மா. காமாட்சி, போய் எல்லாருக்கும் காஃபி கொண்டாமா. சரிங்கய்யா. சம்பந்தி, இந்த பந்தக்கால் விஷயமா ஐயர்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க. மாமா, எப்படியாவது சுஜாதா விஷயத்த சொல்லிடுங்க. அவரா கண்டுபிடிச்சா நல்லா இருக்காது மாமா. சொல்லிடுறேன். ஈஸ்வரா, எவ்வளவு பெரிய பிக் ஷாட்டா இருந்தாலும் பேசிடுவேன். ஆனா இந்த விஷயம் தான் கொஞ்சம் இடிக்குது. சப்போஸ் நான் எதுவும் தடுமாறினாலும் நீங்க பேசிருங்க. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். என்ன சம்பந்தி? அது சம்பந்தி, என்ன காஃபி ஸ்ட்ராங்கா இல்லையா? சுகர் பத்தலையா? இல்ல இல்ல, நல்லா இருக்கு சார். அது இருங்க ஒரு நிமிஷம். சம்பத், 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 சம்பத். ஐயா, உன்னை யார் கூப்பிட்டது? சம்பத் எங்க எங்க போயிட்டா சம்பத்? நீங்க தான் சார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பிரகாஷ் கூட அனுப்புனீங்க. எஸ் 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 எஸ். ஐம் சாரி. நீ என்ன பண்ற? சம்பத் கிட்ட போய் அண்ணனை பிக்கப் பண்ண வண்டி அமிச்சாரன்னு கேட்டுட்டு வா. சரிங்கய்யா. சேகர், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா என்கிட்ட? சார், அது சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, இல்ல ஐயர் கரெக்டா வந்துட்டாரு. ஈரோடுக்கு ஏதோ வேலையா போயிருந்தாரா. லேட் நைட் போன் பண்ணிட்டாரு. வந்துட்டாரு. பூஜையெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. மறக்காம நீங்க கல்யாணம் ரிசப்ஷன் 2த்துக்கும் கண்டிப்பா வந்துடணும். என்ன, நீங்க இங்கதான் இருக்கீங்க என் கூட. ஓகே ஓகே ஓகே, பாய். சொல்லுங்க சார். சார், சம்பத், பெரியப்பா வண்டி அனுப்பிச்சாச்சு சார். ஆஹா, அவர் வந்துட்டு இருக்காராம். ஓகே, நீங்க என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க. வந்தது சொல்லுங்க, மரியாதை பண்ணி கூட்டிட்டு வரணும். சரி சார். ஓகே சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். அதை சொல்லிட்டேன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் சார். ஆமா சம்பந்தி, நேத்து நைட்டே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப லேட் ஆச்சு பாருங்க. காலையில் பூஜைக்கு போன உடனே சொல்லிடலான்னு விட்டுட்டோம். ஆக்சுவலா சார், வண்டி வந்துருச்சு. அப்படியா? நான் அண்ணனை கூட்டிட்டு வரணும். எதுவா இருந்தாலும் பூஜைக்கு அப்புறம் பேசலாமே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய டைம் இருக்க போது, ரிலாக்ஸ்டா பேசுவோமே. நான் போயிட்டு வந்துடுறேன் சார். இப்படியே பிஸியா இருந்தாருன்னா பையன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் சுஜாதா விஷயத்தை சொல்லாம மறைச்சிடலாம் போல இருக்க. உண்மையை ஒத்துக்கடி. ஆர்கே குரூப்போட சேர்ந்து மோசடி பண்ணேங்கிறத ஒத்துக்க. அப்படி ஒத்துக்கல, அடிச்சு கொண்டுட்டு லாக்அப்ல தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கேஸ முடிச்சிருவோம். நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? முரளி, காப்பாத்துங்க. முரளி, காப்பாத்துங்க. முரளி, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. மேடம்,
ராத்திரி 12 மணிக்கு பிருந்தா ஃபோன் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் 2 மணி வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கா. சந்தானத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் அப்ஜஜாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்தக்ஷாய நமஹ, ஓம் கஜப்ரஜாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பஸ்வதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீவதாய நமஹ, ஓம் வாணிப்பிரதாய நமஹ, ஓம் அப்ஜஜாய நமஹ, சுவேதாம் பிரம்மவர்தேனாம் பிரதேனாம் ஜாம்ரீம் ஸ்மைஹி பிரம்மஜ பிரம்மாஜம் ஆயுட் கீர்த்தி. 2 பேருமா அதில் போடுங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மெதுவா பால் அதில் விடுங்க. சர்வஸ்யாத்தை சர்வஸ்தி சர்வதேவமேவாம் தினோதிதம் பிரம்மவர்தேனாம் பிரதேனாம் பிரஜாம்ரீம் ஸ்மைஹி பிரம்மஜ பிரம்மாஜம் ஆயுட் கீர்த்தி பிரஜான் பிரதந்த்வா சந்த்வா நிஷதுஜாம். குலதெய்வத்தை மனசார வேண்டிங்கோ. நல்லபடியா கண்டிஷ்டி தடைகள் எல்லாம் விலகி இந்த கல்யாணம் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடவும் கிருபையோடவும் அந்த ஈஸ்வரனோட ஆசீர்வாதத்தோடவும் க்ஷேமமா நடக்கணும். எங்க கூடவே இருந்து நல்லபடியா வம்சம் வாழையடி வாழையா தொடரணும்னு நன்னா வேண்டிங்கோ. சுமங்கலி எல்லாம் வந்து இந்த கம்பை அப்படியே நெட்டுருங்கோ. ब्रह्माधिपति ब्रह्मणाधिपति ब्रह्माधिपो मे अच्युतदाशिवो. ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ओम हिरण्यवासण्डभवतो ब्रह्मणादि मतभ्यो साधयति एकदा ब्रह्मणोपहरति एकदैव यजमानः नित्यजो दधाति. நித்யாமா பூஜை ரூம்ல இந்த விளக்கு எடுத்துட்டு வைங்க. சரி. அணையாம எடுத்துட்டு போனோம். கூட போமா விஜய். வா. மனசுக்கு திருப்தியா நல்லபடியா நடத்தி வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? கட்டாயம். கவலைப்படாதீங்க, எல்லாம் க்ஷேமமா நடக்கும். ரொம்ப திருப்தி. சந்தோஷம்.